Spot.m. பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் ஈயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடிய வெல்வார் என்னோட ரீடிங்ஸ் படி பார்த்தா நகரம் பூரா இந்த கெட்டது பரவி இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இந்த ப்ளூ பே ஹார்பரை அழிக்கணும். கெட்ட பவர் இந்த அது எப்படி சாத்தியமாகும்? கவலைப்படாத, உனக்கு உதவி செய்ய என் மாஸ்டர் தயாரா இருக்காரு. பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுது. ராமே, அவங்க கூட நம்ம பலமுறை சண்டை போட்டிருக்கோம். மெசுகாக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து, அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் பாருங்க. பெரிய போர் தான் ஆரம்பிக்கும். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒரு ஸ்மார்ட்டான ஆளுன்னு இதுக்கப்புறம் நான் சொல்லவே மாட்டேன். எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறீங்கல்ல? நீ ஏதாவது ஒரு பண்ணி அந்த குகைக்குள்ள போய்தான் ஆகணும். நீ அதுக்குள்ள போயிருக்கல, அதுக்குள்ள என்ன இருக்கு உனக்கு தெரியும்ல? நம்ம சக்தியை வச்சு நம்ம ஃப்ரெண்ட் டஸ்டின் டோரி ஷேனை காப்பாத்தணும்னா நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும். ஹெல்ப்புக்கு வேணா டைனா தண்டஸ் கூப்பிடலாம். முடியாது, நிச்சயமா முடியாது. அந்த குகைக்குள்ள வர்றதுக்கு நான் தயாரா இல்ல. நான் உங்ககிட்ட கடைசி தடவை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஐடியாவே இல்ல. ஓகே ஓகே, வா போலாம். எல்லா பிரச்சனையும் ஒன்னவே இருக்கலாம், தனியா மாட்டணும், நம்ம கதையும் காலி. அருமையா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடத்த நீ இப்படி மாத்தி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு ஹை ஸ்கூல் சயின்ஸ் லேப் மாதிரியே இருக்கு. உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். கேட்கறது கேட்காதத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா கேட்டது நல்ல விஷயமா இருந்தா சந்தோஷமா இருக்கும் இல்ல? உண்மையாதான். நீ என்ன யோசிக்கிறன்னு நான் சொல்லட்டுமா? இவன் ஏன் இங்க வர சொன்னான்னு தானே சொல்றேன். அந்த 12 நிறத்தை சேர்ந்தவங்களால பிரச்சனை, அப்படிதானே? இந்த தடவை அதுல 5 கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரொம்பவும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கு. உங்க வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பார், நான் நல்லா யோசிச்சுதான் உன்னை இங்க வர சொல்லியிருக்கேன். நாம ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய கூடாது? அப்படியா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதான் இப்ப நீ உருவாக்கி இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸோட தப்பான சக்தியும் தேவைப்படுது. ஓ, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்கள தற்காலிகமா மாத்தி இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். அதாவது நாம எல்லாரும் ஒன்னா ஒரே டீமா வேலை செய்யலாம். அப்படி நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா பவர் ரேஞ்சர்ஸ் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம். ரொம்ப நாத்து அடிக்குதுப்பா. ஓகே, நம்ம சக்தியை கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். அங்க பாரு, இத பாவி காக்கிறதுக்கு யாருமே இல்லைன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? உங்க தோல்வியை தேடி நீங்க வந்திருக்கீங்க பவர் ரேஞ்சர்ஸ். அட்டாக்! ஸ்பேஸ் நியூட்டன்ஸோட கதையை நிஞ்சா ரேஞ்சர்ஸ் முடிச்சிருக்கிறதா இதுல போட்டிருக்கு.
அவ உன் கூட சண்டை போட்டுட்டு அப்புறம் ஒத்துக்கிறேன். அடா அத விடுங்க. அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி பேசுறீங்க. இப்ப வந்தாலும் அவங்கள நசுக்கிறோம் தெரியுமா? உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? டோனட் இல்லாட்டி எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருங்க. ஆஸ்மா இல்லைன்னா மட்டும் அப்படியே அவன் சாப்பிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். முதல்ல எழுந்துருங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நண்பா, அவங்க பாக்குறதுக்கு கியூட்டா இருக்காங்கல்ல? ஆனா ஒரு மோசமான நிஞ்சா ஃபைட்டர் வடிவத்துல இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? சரி சரி விடு. வேலையை இப்பயே முடிச்சிடலாம். உங்க கூட இங்க சண்டை போட விரும்பல. உங்களை அழிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. இடத்த நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க தனியா தான் வரணும். நாங்க ஏன் நீங்க சொல்றத கேட்கணும்? இது சத்தியம்னு சொல்லுவாங்க. நிஞ்சாஸ் எப்பவும் சத்தியத்தை கடைபிடிப்பாங்க. வரோம். ஹவா பிரிட்ஜுக்கு கீழே சரியா 1 ஹவர்ல நம்ம 6 பேர் மட்டும், வேற யாரும் கிடையாது. கண்டிப்பா உன்னை அழிக்காம விட மாட்டேன். நிஞ்சா ஸ்ட்ரிங் அவங்க நம்மளை விட ரொம்ப பிரமாதமா இருக்காங்கல்ல. கையை விட்டுறாதீங்க. என் கையை நல்லா புடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நாங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு. நாளைக்கு ரேஸ்ல கலந்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதைத்தான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா? கையை மட்டும் ப்ளீஸ் விட்டுறாதீங்க. அவங்க கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட இருந்தா ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அவங்க செய்யறதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். என்ன பயமா இருக்கா? எந்த பயமும் இல்ல. ஏன் இவங்க எப்ப வந்தாலும் கீழே தள்ளி விட்டு விளையாடுறாங்க? நீங்க எல்லாரும் முட்டாள். என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பீங்க. சுவாரஸ்யமாவே இல்ல. கதையை முடிச்சிடலாமா? நிச்சயமா. வேணா இருங்க. யார் வந்திருக்கா பாரு. பிளேக், எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. நீ ஒரு பவர் ரேஞ்சரா? ரொம்ப நல்லதா போச்சு. நமக்கும் ஹெல்ப்ஸ் தேவை. நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வரல. நாங்க எங்க இடத்துல இருக்கதா விரும்புறோம். லூத்தர் நாங்க பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிட்டாரு. யார் நாங்க சொல்றத கேட்கலையோ நாங்க அவங்கள அழிச்சிருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ஆனா நீங்க முதல்ல இத போட்டுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையான நிறைய தீய சக்திகள் இதுல இருக்கு. ஆனா எங்க கிட்டதான் எங்களோட சக்தி இருக்கே. ஆனா இது இருக்காது. இதுல நிறைய சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நீங்க தாராளமா நம்பலாம்.
வா ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? என் காதுல பயங்கரமா சத்தம்லாம் கேக்குது. நாங்க இங்க எப்படி வந்தோம்? கடைசியா நாம யார சந்திச்சோம்? லோதோர் திரும்பி வந்துட்டான். தெரியும், அதான் சென்சே சொன்னாரு. அது சான்ஸே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அது நிச்சயமா சென்சே தான். இல்ல, அது லோதோர். அப்படின்னா லோத்தோர் சென்சே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? எங்க சக்திகளை நாங்க திரும்ப எடுக்க போகும்போதுதான் எங்க சென்சே அங்க வந்தாரு. நாங்க லூத்தர் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதே உண்மையான பவர் ரேஞ்சர் சக்தியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். நீங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்தீங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியாது. ஆனா ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்பவே நல்லா சண்டை போட்டீங்க. இதை நாங்க பெருமையா எடுத்துக்கிறோம். நீங்க கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சாக்கணும். டாமி சரியா சொல்றாரு. இப்ப நமக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள ஜெயிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடியாகணும். சார், போருக்காக வீரர்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. ஜெனரல் ரொம்ப அருமையா வேலை செஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார். அவனை புகழ்றத விடுங்க. இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம சேனையை கூட்டிட்டு நம்ம புறப்படுவோம். போருக்கு தயாராகும். கிளம்பி வாங்க. மாஸ்டர், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறீங்களா? நீ சரியாதான் சொன்ன. எனக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்ல. அவன் ஒரு வேலைக்காகாதவன், உதவாக்கற. இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்யும் போது பாரு, அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன் நிரந்தரமா. என்னைக்குமே திரும்பி வர முடியாது. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒற்றுமையா சண்டை போட்டா வெற்றி நிச்சயம் அவங்களுக்கு நம்ம தெரிய வரும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஜாக்கிரதையாவும் இருக்கணும், இவங்களை அழிக்கவும் செய்யணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சக்தி சக்தி வாங்க.
பத்தி நீ கவலைப்படாத, நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன். இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சூப்பர் சாமுராய் மோட். சூப்பர் டைனமோ. Power bike, activate. இந்த ட்ராயாசிக்கோட நேரம். இனிமே நீ நெருப்ப கண்டாலே பயப்படணும். நான் நினைக்கிறத தானே நீயும் நினைக்கிற? ஆமா, பேக் ரைடர். ஃபயர் கிக். ஏரியல் மோட். ஃபயர். உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போய் நிஞ்சா ஃபைட்டர்ஸ வச்சு அவங்கள முடிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் கலக்கிட்டீங்க. நீங்களும் தான். சரி வாங்க போலாம். நிச்சயமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? எப்படி நீங்க எங்ககிட்ட பேசுறீங்களா? நாங்க உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷம். நீங்க செஞ்ச இந்த உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன். இதுல என்ன இருக்கு? ரெடி. நாங்க உண்மையிலே கெட்டவங்க நினைச்சியா? நாங்க சும்மா நடிச்சிட்டு இருக்கோம். நீட்டிங்க. நாங்க எப்படி தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்களா? நான் அவங்கள நம்பி இருக்கவே கூடாது. நானும் உன்னை இந்த அளவுக்கு நம்பி இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இந்த ஊருக்கு ஒரே ஒரு வில்லை, அது நானே போதும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எனக்கு மனசும் இல்ல. நல்லபடியா போய் சேரு தம்பி. உன்னோட பையனை ரொம்ப சிறப்பாமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்குள்ளேயே நீ இரு. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. லூத்தர் இதுல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தேவையான சக்தி இதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நிச்சயமா இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நீங்க உங்க கடமையை தான் செஞ்சிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு உதவிதான் செஞ்சிருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் தான் சுத்தமா புரியவே இல்ல. சொல்லு. சென்சேயை யாரு காப்பாத்துறது? இதுக்கான பதில நாங்க உங்களுக்கு சொல்றோம். என்ன சிரிக்கிறீங்க? அவர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? அதானே சரியா சொன்னேன். இனிமே சாயங்காலம் சாப்பிடுற சமோசாவை நீங்க கட் பண்ணிடுங்க. நான் என்னோட சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பும் போது நிச்சயமா உன்னுடைய யோசனையை பத்தி சிந்திச்சு பாக்குறேன். நான் கூட தினசரி வாழ்க்கையில போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ரேஸ் போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம கிட்ட இப்ப ட்ரெஸ் பாஸ் இருக்கு, ஐடென்டி கார்டு இருக்கு, கேமரா இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம இப்ப பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பிராட்லியை தேடுறது, அவரை இன்டர்வியூ எடுக்கிறது, அவ்வளவுதான். கேப்ரி, அந்த பொண்ணை பத்தியா எவ்வளவு அழகா இருக்கால? டெவின், நீ அந்த பொண்ணை பாத்தியா? அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால. ஆனா நான் அவளை விட அழகா இருக்கேன்.